ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போயுமே சப்பாத்தி சுடுவோம். சப்பாத்தி மீதி ஆகிடுச்சுன்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா கையாலே பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ முட்டை கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு 3 முட்டை, புதினா, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஸ்பைசஸ் கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம 10 நிமிஷத்தில் முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் காய்கறி சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி சுடும் போது சப்பாத்தியில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் நம்ம மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். இப்போ நல்லா சுருண்டு மசாலாவோட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை இஷ்டமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். நிறைய முட்டை சேர்த்திங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்கும். முட்டை ஓடு இல்லாமல் பார்த்து உடச்சி ஊற்றிக்குங்க. முட்டை ஊற்றிட்டு நம்ம உடனே கிண்ட தேவையில்ல. அது மாதிரி கிண்டினீங்கன்னா முட்டை கூழ் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் கிளறினீங்கன்னா நல்லா முட்டை பீஸ் பீஸாக கிடைக்கும். சாப்பிடும் போது நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விடலாம். இப்போ முட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி இதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். மசாலா ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்து இந்த ஸ்டேஜில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் அதெல்லாம் சேர்த்துக்காமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டிஃபனுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மீதியான தூக்கி போடாத இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.